வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையில் 4000 அடி உயரத்தில் இருக்க இந்த மலை பிரதேசத்தை செவன்த் ஹெவன் ஏன் அழைக்கப்படுறாங்கன்னு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்க இந்த தேயிலை தோட்டங்கள், எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாத வெதர் கண்டிஷன், எந்த கவலையும் இல்லாமல் துள்ளி திரிகிற இந்த பறவைகளும் இங்கே இருக்க விலங்குகளும் இந்த இடத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குது. பொல்யூஷன்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நேச்சரை மட்டுமே ரசிக்கக்கூடிய சூப்பரான இடம் இது. ஊட்டி, கொடைக்கானல், மூணாருக்கு அப்புறம் நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் தான் இந்த வால்பாறை. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு, இங்க எவ்வளவு என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க, அந்த இடத்தோட ஓப்பனிங் டைமிங் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடலாம் வரும்போது இந்த மாதிரி டீ எஸ்டேட் வியூவோட பட்ஜெட்ல எங்க ஸ்டே பண்ணலாம், இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கம்ப்ளீட் டீடைல்டான வீடியோவா இருக்க போகுது. நீங்க வால்பாறை போக பிளான் பண்றீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. வால்பாறைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து ஓன் வெஹிக்கிளில் தான் வந்திருந்தோம். நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பொள்ளாச்சி ஜங்ஷன் தான். நாங்கள் நைட்டே பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டு அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clockலாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வால்பாறையில் என்னென்ன சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இ-பாஸ் ஃபெசிலிட்டியை பற்றி பார்த்துடலாம். நவம்பர் 1 இந்த இ-பாஸ் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வால்பாறை உள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். இந்த பொள்ளாச்சி செக் போஸ்ட்டில் உங்ககிட்ட இ-பாஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. இந்த இ-பாஸை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதை செக் போஸ்ட்டில் சாஃப்ட் காப்பியாக ஃபோனில் காமிச்சாலே போதும். நீங்கள் டைரெக்டாக வந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மட்டும் பிளான் பண்ணி வராதிங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 1200 வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து இ-பாஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களை மலை ஏறத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 or 3 days முன்னாடி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, வால்பாறையில் இப்போ என்னென்ன சுற்றுலா இடம்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆலியார் டேம். இது கோயம்புத்தூர்லேருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் வால்பாறை மலை ஏறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் இந்த ஆலியார் டேம் தான். அக்டோபர் 2, 1962 அப்போ இருந்த இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் திறக்கப்பட்டுச்சு. இந்த ஆலியார் டேம் 81 மீட்டர் உயரத்தில் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த டேம்லேயே நிறைய ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருப்பாங்க. விஷால் நடித்த பூஜை படத்தில் வர நிறைய காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த டேம்லேயே சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ் கூட இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடமா இருக்கும். இங்க ஒரு அடல்ட்டுக்கு 10 rupees-உம் சில்ட்ரன்ஸ்க்கு 5 rupees-உம் சார்ஜ் பண்றாங்க. ஓப்பனிங் ஆஃப் 8 AM to 6 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவி அருவி. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். பொள்ளாச்சியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஆலியார் டேம்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அருவியில் மட்டும் தான் குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்த மங்கி ஃபால்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். மேலே இருந்து கொட்டுற ஃபோர்ஸில் உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடலாம் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சேஃப்டியான பிளேஸ் தான் இது. இங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் 7 AM to 5 PM வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் அண்ட் ஜங்கிள் வாக். இந்த இடம் கவி அருவியிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மலை ஏறும்போது அட்டக்கத்தி செக் போஸ்ட் வரும். அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பிளேஸ் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மியூசியம் இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 500 meters நீங்கள் நடந்து போனால் தான் அந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் வரும். இங்கேருந்து பார்க்கும்போது மலைகளுக்கு நடுவில் அருவி கொட்டுறதை பார்க்க முடியும். அண்ட் இங்கே சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ் கூட இருக்குது. இங்கே per person 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஆஃப் 6 AM to 6 PM. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபால். 40 ஏர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணி போனதும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் இந்த வாட்டர் ஃபால் தான். இந்த இடத்துல சின்னதாக அருவி கொட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே டீ எஸ்டேட்டும் இருக்குது. லெஸ் க்ரௌடடாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னா இங்கேயே எடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயே ஒரு டீ கடை இருக்குது. இந்த வால்பாறை மலை ஏறிட்ட அப்புறம் சில பேருக்கு டயர்டாக இருக்கும். இங்கே வந்து காஃபி ஆர் டீ குடிக்கும் போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். 24 hours ஓப்பனில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபால் ஃபோட்டோ ஸ்பாட். நீங்கள் சிட்டி உள்ள ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ரோடு வந்துடும். இந்த இடம் ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட் இது. எந்த பக்கம் திரும்பினாலும் வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் வீக்கெண்ட் டைம்லலாம் இந்த இடம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் போங்க, க்ரௌட் இல்லாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ்லாம் கிடையாது. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் ரோடு ஒருத்துலேயே நிறுத்திக்கலாம். இந்த இடத்துக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். 24 hours ஓப்பனில் இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கருமலை வேளாங்கண்ணி மாதா சர்ச். இந்த இடம் வால்பாறை டவுன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த சர்ச் இருக்க லொக்கேஷனே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு வர மனசே இருக்காது, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுற்றி பச்சை பசேல்னு இருக்க இந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இவ்வளோ அழகான ஒரு சர்ச்சை கட்டியிருப்பாங்க. எவ்ரி சண்டே 12 o'clock இங்கே மாஸ் நடக்கும். நீங்கள் சண்டே டைமில் போனீங்கன்னா இந்த மாசை அட்டன் பண்ணி பாருங்க. இந்த சர்ச்சை ஒட்டியே குட்டியாக வாட்டர் ஃபாலும் இருக்குது. இந்த சர்ச்சோட ஓப்பனிங் டைமிங் 6 AM to 6 PM. நீங்கள் வால்பாறை போகும்போது இந்த பிளேஸை பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இடம் இது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பாலாஜி டெம்பிள். இந்த கோவில் வால்பாறை சிட்டிலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடம் மலைக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்கள் ஓன் வெஹிக்கல்லே போய் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் காரில் வரும்போது டிரைவிங் நல்லா தெரிஞ்சாதான் இந்த ரோடில் ஓட்ட முடியும். இந்த ரோடு ரொம்பவே ஆஃப் ரோடிங்காகவும் டேப்பராகவும் இருக்கும். இந்த இடம் ஒன் வேன்றதுனால ஆப்போசிட்டில் வர வண்டியும் வரும், கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கீழேயே காரை நிறுத்திட்டு நடந்து போய்க்கலாம். டாப்பில் ரீச் ஆனதும் ஒரு 10 கார் நிற்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். இங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் நடந்து போய் தான் அந்த கோவிலை பார்க்க முடியும். ஒன் ஸ்டாப் ரீச் ஆனதும் அங்கே இருக்க அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்கும். கோவிலுக்கு உள்ள எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வால்பாறை போகும்போது சுற்றி பார்க்க நிறைய டைம் இருந்தால் மட்டும் இந்த இடத்துக்கு போங்க. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். ஓப்பனிங் ஹவர்ஸ் 9 AM to 12 PM, ஈவினிங் 3 to 5 PM வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூழாங்கல் ரிவர். இந்த இடம் வால்பாறை சிட்டிலேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்பவே ஐகானிக்கான ஸ்பாட் இது. வால்பாறையிலேயே இந்த ரிவரில் மட்டும் தான் குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும் போது தான் குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. ஓடுற தண்ணியில் ஃபுல்லாகவே கூழாங்கல்லாம் இருக்கும். அதனால இந்த இடத்தோட பேரே கூழாங்கல் ரிவர்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுக்கும்போது அவ்வளோ சீனரியாக இருந்துச்சு. இந்த ரிவரை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் டீ எஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுக்கும்போது இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். இங்கே ரோட்டுக்கு ஓரத்துலேயே குட்டி குட்டி கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே கடை வச்சுருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெள்ளமலை டனல். இந்த இடம் வால்பாறை சிட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் போகும்போது இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டனல் உள்ள தண்ணி ஓடும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வால்பாறை போகும்போது லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட இந்த இடம் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் 9 AM to 6 PM. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோலையார் டேம். இந்த டேம் வால்பாறை சிட்டியிலேருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற ரூட்டில் தான் இந்த டேமும் இருக்குது. இந்த சோலையார் டேமில் இருந்து தான் வால்பாறையில் இருக்க எஸ்டேட்டுக்கெலாம் தண்ணி போகுது. 345 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்டு தமிழ்நாட்டிலே ரொம்பவே உயரமான டேம் இந்த சோலையார் டேம் தாங்க. இந்த டேமை 1961 கட்ட ஆரம்பித்து 1976 கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ வாட்டர் ஃப்ளோ இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீசன் டைம்லலாம் நிறைய தண்ணி வரும். இங்கேயே சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனியாக ப்ளே ஏரியாவும் இருக்குது. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி போக பிளான் பண்ணிங்கன்னா அதோட வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதிரப்பள்ளி போக போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்பாறையில் இந்த மாதிரி டீ எஸ்டேட் வியூவோட பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு சூப்பரான ரெசார்ட் இருக்குங்க. ரீசெண்டாக நாங்கள் வால்பாறை போனப்போ நாங்கள் ஸ்டே பண்ண இடம் தான் இந்த ஹில் டாப் வால்பாறை ரெசார்ட். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாமே. ஒரு பக்கம் பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட் வியூவும் இன்னொரு பக்கம் வால்பாறையோட வில்லேஜ் வியூவும் இருந்துச்சு. வெளியில் போய் சுற்றி பார்க்குறதுக்கு மனசே வரலங்க. இந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஃபேமிலிஸாவோ வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெசார்ட் சிட்டிக்கு சென்டரில் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். வால்பாறை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ரெசார்ட் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு மேக் மை ட்ரிப்பில் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட்டோட நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ணும்போது பர் டேக்கு 2500 rupees வந்துச்சு 2 பேருக்கு. இந்த ப்ரைஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஆன்லைன்லேயும் டேரெக்டாகவும் கால் பண்ணி ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வால்பாறை போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிப் பிளான் பண்ணும்போது பாஸ் மட்டும் மறக்காமல் அப்ளை பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.